நாளும் கலந்துனக்கு நான் தருவேன் கோலன் செய் துங்க கரிமுகத்து தூமணியேவியமர்க்கு சங்கத்தமிழ் மூன்றும் எல்லாம் அல்ல விநாயகப் பெருமானுடைய பாதாள விண்ணங்களை வணங்கி மயிலியபுரம் பகுதியில் வீட்டிலிருந்து அருள் பாலிக்கின்ற அந்த பெருமானுடைய திருஅடி கமலங்களை ஏற்றி நின்று எல்லோர் உள்ளங்களிலும் இறையர் தருகின்ற எம்பெருமானுடைய நல்லருளை எண்ணிக்கொண்டு என்னுடைய குருவானவரும் பெரிய தந்தையரமாகிய முருகன் ஐயாவுடைய தாமரை போன்ற பொற்பாதங்களை போற்றி வணங்கி என்னை என்றெடுத்த பெற்றோர், எனக்கு கல்வி போதித்த ஆசிரியர்கள் யாவரையும் வணங்கி நின்று மூன்றாம் திருவிழா நன்னாளில் என்னை அழைத்து பெருமைப்படுத்திய விழா உபயோகர்களுக்கும் அடியார்களாகி உங்களுடைய அன்பு கலந்த நன்றி வணக்கத்தை தெரிவித்து, அந்தணர் என்போர் அறவோர் மற்றவர்க்கும் செந்தன்மை பூண்டொழுகலால் என்ற வகையில் ஆலயத்தில் சிறப்பாக பூசையில் ஆற்றுகின்ற அந்தண பெருமகனானுடைய பாதார விந்தங்களை ஏற்றி வணங்கி கொண்டு அராலியம் பகுதியிலே வீட்டிருந்த சான்றோர்கள் பெரியோர்கள் மேலானுடைய பாதங்களை என் சிரசில் மீதாக அணைத்து கொண்டு பகுத்தான் பகுத்த வகையல்லால் கோடி தொகுத்தார்க்கும் துய்த்தல் அறிந்த வள்ளுவ பெருந்தகையுடைய வாக்கை அடியாக கொண்டு என்னுடைய கருத்தை நகர்த்தலாம் என்று எண்ணுகின்றேன். இந்த உலகத்திலே பிறந்திருக்கின்ற நாங்கள் இறை அருளை எண்ணி அதனூடாக நன்னிலை பெறுவதற்காக முயற்சிக்கின்ற வேளையில் நாங்கள் செய்கின்ற வினைகள் பலன்கள் அவை இதுவினை ஒப்பினூடாக மல பரிபாகத்திலே வந்து நமக்கு நன்மை பயக்கக்கூடிய நன்னிலைகளை பெற்றுக்கொள்வதற்காக நாங்கள் ஆலயங்களை நாடி வந்து எம்பெருமானுடைய இன்னருளை பெற்றுக்கொள்கின்றோம். சூரிய காந்தம் சூழ் பஞ்சும் போல சூரிய காந்தம் சூழ் பஞ்சை சுட்டிடாது, சூரியன் முன் சுடுமாறு போல ஆரியன் முன் கெடுமே பலம் என்று திருமந்திரம் சொல்லும். சூரிய காந்தம் என்பது குவிய வில்லை. அந்த குவிய வில்லையை சூரிய ஒளியிலே பிடித்தால் வெப்பம் அந்த வில்லையிலே பட்டு கீழே விடும். அதை பஞ்சை வைத்தால் அந்த பஞ்சு பற்றி எரியும். ஆனால் சூரிய காந்த கல்லையும் பஞ்சையும் தனியாக வைத்தால் எரியாது. சூரியன் இருந்தால்தான் எரியும். அப்ப சூரிய காந்தம் சூழ் பஞ்சும் பற்றாது, சூரியன் முன் பற்றுமாறு போல ஆரியன் முன் கெடுமை அற்ற மலங்கள். அப்ப இறைவனிட்ட வந்தால்தான் இந்த மலம் அழியும். அந்த மலம் அழிந்தால்தான் மல பரிபாகம் வரும். அந்த மல பரிபாகத்துக்கு பிறகுதான் நாங்கள் உச்சநிலை அடையலாம் என்று சைவ சித்தாந்தம் சொல்லும். செய்தீவினை இருக்க தெய்வத்தை நொந்தக்கால் எய்த வருமோ அரும்பாவம் அன்று இடார்க்கின்று வெறும்பானை பொங்குமோமே அவை சொல்வார். செய்தீவினை இருக்க தெய்வத்தை நொந்தக்கால் எய்த வருமோ அரும்பாவம் என்று அறம் இடார்க்கின்று வெறும்பானை பொங்குமோமே பொங்கார். அப்ப நாங்கள் ஏதாவது செய்யக்கூடியதை அறமாக செய்தால் அதனூடாக நல்லது வந்து சேரும். வெள்ளம் பெறவும் அணை கட்ட வேண்டும். கொள்ளும் கொடுங்கூற்றம் குறுகுதன் முன் அள்ளி அறம் செய்ய வேண்டும். அல்லாவிடில் வெள்ளம் வருவதற்கு முன் அணை போரான் பாடி என் செய்யும் பேசுறது நல்லது சொல்லும். அப்ப நல்லதை செய்தால்தான் அதுக்கு நல்லது வரும் என்பதற்காகத்தான் இந்த ஆலய வழிபாடு. இதை வள்ளுவன் சொல்வான், வருமுன் காவாகான் வாழ்க்கை எரிமுன்னர் வைதூர் போல கெடும். வருவதற்கு முன்பு நாங்கள் இதையும் செய்யாமல் விட்டால் வெப்பத்திலே வைக்கோல் எப்படி எரியுமோ அதை போல எரிந்து விடும். ஆகவே நான் செய்பவற்றை சரியாக
அந்த இடத்தில் நிலையாக செய்கின்ற பொழுது வகுத்தான் வகுத்த வகையல்லால் கோடி தொகுத்தார் துய்த்தல் அளந்து வைப்பார். இன்னாருக்கு இந்த இப்படி செய்ய வேண்டும் என்ற அளவு இருக்கும். இந்த அளவீட்டிலே எங்களுக்கு கிடைக்கிறதுல கொண்டு ஒரு பிள்ளைக்கு ஒரு கொம்பாசு வாங்கி கொடுத்தா கூட அதை பெரிய அறம் செய்வதை செய்யலாம். அப்ப இந்த அறத்தை தருவதற்கு உத்தமமாக இருக்கக்கூடிய இடங்கள் தான் இந்த இடத்தில் ஆலயங்களாக இருக்கின்றது. ஆலயங்களிலே செய்வோம் என்று சொன்னால் மனம் ஒருநிலைப்பட வேண்டும். இந்த ஆலயத்திலே வந்திருந்த எங்களுடைய மனதை இந்த பூசைக்கு உண்டாக நாங்கள் சொற்ப வேளை சரியாக ஆக்கி கொண்டால் எங்களை அந்த இடத்துல இறைவை நன்னிலைப்படுத்தக்கூடியவர். இது எப்படி பார்க்கலாம் என்றால், ஜனகர் ஒரு விருந்து வைக்கிறார். ஜனகர் விருந்து வைத்தால் அந்த விருந்தில பல வகையான கதைகள் இருக்கு. அறுசுவை பொருந்திய கதைகள் இருக்கின்ற அந்த இடத்திலே விருந்தினராகிய முனிவர்களை கூப்பிட்டு விருந்து கொடுக்கிறார். ஆனால் ஒவ்வொருத்தர தலைக்கு மேலையும் தலைமுடியை கட்டி வச்சிருக்கிறார். தலைமுடி மேல முடிச்சா ஆடுது, வாழையில சாப்பாடு பரிமாறப்பட்டிருக்குது. இப்ப எல்லா முனிவர்களும் சாப்பிடுறாங்க. சாப்பிட்ட பிறகு முனிவர்களை பார்த்து ஜனகர் கேட்கிறார், எப்படி சாப்பாடு? அப்ப அவர் சொல்கிறார்கள், எல்லாம் நன்றாகத்தான் இருந்தது, ஆனா சுவை ஒன்றுமே தெரியல. எங்கட மனம் எல்லாம் அந்த தலைமை இருப்ப சாப்பாட்டை விழுந்து போகணும். அப்ப இந்த மனம் ஒருநிலைப்பட வேண்டும் என்றால் அந்த தலைமையில மனம் இருக்கிற நிலை இருந்தால் அந்த நிலை எங்களுக்கு நன்னிலையை தரதாகவே இறைவனிடம் சரியாக மனதை வழிப்படுத்தி கொள்ளு சைவ சித்தாந்தம் சொல்லும். ஆகவே வருகின்ற பாதை அந்த இடத்துல சரியாக வருவதும் செய்கின்ற காரியம் நல்லதாக இருந்தாலும் நல்லாக இருக்கும். சுக்குக்கு மேலான மருந்து இல்லை, சுப்பிரமணியனுக்கு நிகரான தெய்வம் இல்லை, சூலி மகன் பேரை கேட்ட வாய்க்கு முக்கனியும் சுவைக்க நியாயமில்லை. சுக்கென்றால் காய்ந்த இஞ்சி. அந்த காய்ந்த இஞ்சி எடுத்து சுடுதண்ணியில போட்டா வயிற்று கூடாது போகும். காய்ந்த இஞ்சி எடுத்து அரைச்சு போட்டு நெத்தியில போட்டா அந்த இடத்துல எங்களுக்கு தலையடி போகும். காய்ந்த இஞ்சி சுக்கை எடுத்து தேனில கரைச்சு போட்டு குடிச்சால் அந்த இடத்துல இருமல் போகும். அத மாதிரி சுப்பிரமணியனுக்கு நிகரான தெய்வம் இல்லை. இந்த உலகத்துல மேலான முருகப்பெருமானுக்கு நிகரான கடவுள் எதுவுமே இல்லை. சூரி மகன் பேரை கேட்டோருக்கு முக்கனியும் சுவைக்க நியாயம் இல்லை. மா பலா வாழை என்று சொல்லப்படுகிற அந்த முக்கனிகளை சாப்பிட்டால் கூட முருகப்பெருமானுடைய பேரை நினைத்தவனுக்கு அந்த கனியினுடைய சுவை தெரியாது என்று அந்த இடத்துல பழைய பாடல் சொல்லும். ஆகவே இந்த இடத்துல பார்த்தால் சுப்பிரமணிய பெருமான் மயிலை கந்தனாக இங்கே இருக்கிறார். எல்லோருக்கும் அருளை தருகின்றார். நான் முதல்ல பயன் சொன்னது முருகப்பெருமான் ஆலயத்தில். இன்றைக்கு என்னை இங்கே அழைத்து பெருமைப்படுத்தி இருப்ப என்னுடைய மாணவர் குழுவனுடன் சேர்ந்த 3ஆம் திருவிழாவுடையக்காரர்கள். அப்ப அந்த இடத்துல பார்க்க என்னுடைய அன்பான மாணவர்கள், அன்புடையவர்கள், சான்றோர்கள் எல்லோரும் போற்றுகின்ற வகையூடாக இந்த ஆலயத்தினுடைய பெருமை மேலாக இருக்கும். கீழோராயினும் தாழ உரை என்று சொல்வார். இந்த இடத்தில் ஒரு சம்பவத்தை பார்த்தால் வகுத்தான் வகுத்த வகையெல்லாம் கோடி தொகுத்தார்க்கும் துய்த்தல் அறிந்து என்பது விளங்கும். திருமால் போனால் தன்னுடைய பாத ரட்சியை தன்னுடைய படுக்கை அறைக்கு பக்கத்துல கழட்டிட்டு போய் பஞ்சனையில் இருந்துட்டார். அப்ப முடி அந்த பாத ரட்சியை பார்த்து கட்டிச்சான், இந்த இடமெல்லாம் அலைஞ்சு சுத்தி போட்டு அழுக்காக வந்திருக்கிற நீ எம்பெருமானுடைய படுக்கை அறைக்கு வருவதற்கு உனக்கு தகுதி இருக்கிறதா முடிகள்? அப்ப அந்த பாத ரட்சியை சொல்றது நானா வேற இல்லைங்கோ, அவர் தான் கழட்டி விட்டவர், எனக்கு ஒண்ணும் தெரியாது. அப்ப இதை பார்த்து கொண்டிருந்த சங்கும் சக்கரமும் சொல்லுது, நீ வந்தது பிள்ளைதான் வந்திருக்க கூடாது, இதை பார்த்து நீ வந்திருக்கணும், இப்படி வர எண்ணாத இடத்துல நீ வரக்கூடாதுன்னு சொன்ன உடனே அந்த பாதரட்ச கண்ணனிட்ட முறையில் தான், சுவாமி தாங்கள் தான் என்னை களவிட்டு விட்டீர்கள், ஆனால் இவர்கள் என்னை பேசுகிறார்கள் என்ற பொழுது அந்த பாதரட்சைக்கு ஒரு ராம அவதாரத்தில் ஒரு சம்பவம் வருகிறது. முடிக்கு மேலாக 14 வருஷம் அந்த பாதரட்சை அந்த இடத்தில் அரசாண்டது. அப்படி அந்த பாதரட்சை அரசாண்ட காலத்தில் தான் அந்த சங்கும் சக்கரமும் பரதனும் சத்துருக்கனுமாக பிறந்தார்கள் என்றால் அந்த பாதரட்சைக்கு உரிய பெருமை வகுத்தான் வகுத்த வகையெல்லாம்
கோடி தொகுத்தார்க்கும் துய்த்தல் அருதென்ற வகையில் உண்மையான அருளை எல்லோருக்கும் கிடைக்கும் என்பதில் எந்த விதமான ஐயப்பாடும் ஒருவருக்கும் இருக்க தேவையில்லை. ஒரு எண்ணம் அந்த இடத்தில் சரியாக இருக்கின்ற பொழுது இறைவன் எங்களுடன் சேர்ந்து வருவார். நாங்கள் நினைத்துக் கொண்ட நிலைகள் எல்லாம் அவரிடத்தில் சரியாக இருக்கின்ற பொழுது இறைவன் உங்களுடன் சேர்ந்து வருவார். எங்களுக்கு வேண்டியதை ஆற்றுகின்ற அருள் தெய்வமாக கடவுள் இருப்பார் என்பதை அந்த இடத்தில் நாங்கள் நன்றாக உணர வேண்டிய தன்மை எங்களுக்கு இருக்கிறது. கல்லைத்தான் மண்ணைத்தான் காட்சித்தான் குடிக்கத்தான் கற்பித்தானா, இல்லைத்தான் பொன்னைத்தான் எனக்குத்தான் கொடுத்துத்தான் ரட்சித்தானா, அல்லைத்தான் சொல்லித்தான் ஆரைத்தான் நோவத்தான் பல்லைத்தான் தெரியத்தான் பதுமத்தான் என்னை படைத்து விட்டான் என்று ஏங்குகிற உள்ளங்களுக்கெல்லாம் இறையருள் அள்ளி கொடுப்பவன் கந்த பெருமான். அந்த வகையில் உம்மை அம்மாயால் கட்டப்பட்டு கந்தன் என்ற பெயரை பெற்றிருக்கின்ற சுப்பிரமணிய கடவுள் உயர அந்த இடத்துல உயர்ச்சியை தரக்கூடிய ஒப்பற்ற கருணாமூர்த்தியாக இருக்கின்ற நிலையை பார்க்கலாம். இதைத்தான் திருமுகப்படை சொல்லும் செம்பவளமே செம்பொன் நிறத்தான் முருகன் என்று சொல்லும் அவ்விடத்திலே சொல்லும் நிறை மொழி மாந்தர் பெருமை ஆணையில் திறந்த மறைமொழிதானே என்று அந்த இடத்துல தொல்காப்பியம் சொல்லும். இவை எல்லாவற்றையும் நாட்கின்ற பொழுது உயர்ந்த எண்ணங்களும் உயர்ந்த நோக்கங்களும் நிறைவுடாக வருவதற்கு இறைவனங்களுக்கு வகுக்கப்பட்ட நிலைகள் சரியாக இருக்கின்ற பொழுது அந்த பாதையூடாக நாங்கள் ஓடி என்னுடைய உச்ச நிலையை நிச்சயமாக அடையலாம். என்னுடைய லட்சியம் இதுதான் என்று இறைவனுடன் நாங்கள் சங்கல்பம் செய்து அந்த இறை பொருளை சரியாக எண்ணிக்கொண்டால் நாங்கள் நினைத்ததை ஒவ்வொருவரும் அடைவதற்கு இறைவனங்களுக்கு நல்லொரு புரிவான் என்பதில் எவ்விதமான ஐயப்பாடும் எண்ண நோக்கங்களும் எங்களுக்கு இருக்கக்கூடாது. இந்த இடத்தில் எனக்கு கொடுக்கப்பட்ட நேரத்தினுடைய கருத்துக்களை முடிக்க வேண்டிய ஒரு கடப்பாடு இருக்கின்ற வகையில் ஒரு சிறிய ஒரு கருத்தினூடாக நாங்கள் செல்வோமாக இருந்தால், ஒருவன் அன்றாடம் அவனுடைய வேலை ஓடுமாற்று சரியாக இருக்கிற வீட்டுக்கும் கல்லாதறிந்து ஓட்ட உடைத்து ஓடுமாற்றுவான். அப்படி ஓடுமாத்தை கொண்டு வர இடத்துல அவன் நடந்து போய் கொண்டிருக்கிறான். காலில் ஏதோ தட்டுப்படு. இப்ப காலில் தட்டுப்பட்டா காலில் தட்டுப்பட்டது அப்படியே பார்க்கிறான். எல்லாம் பொன் குவிய முத்து முத்தாக பொன்பட்டிகளாக மனம் அங்கலாய்க்கு தானே. அப்படி அள்ளி அந்த இடத்துல போடைக்க ஒரு அசரீதி மேற்கிறது. கொஞ்சத்தை வச்சுட்டு போவேன். அப்ப கொஞ்சத்தை வச்சுட்டு போவனண்டா இவன் மனம் கேட்கிற ஒரு 4 பொற்காசை வச்சு போட்டு அப்படியே ஓடு மாத்த இருக்கான்னு சொல்லி கேட்டுக்கொண்டு போய் ஒரு வீட்டு பாட்டி விட்டு ஓடு மாத்த போறான். அப்ப பாட்டி விட்டு ஓடு மாத்த போனால் அந்த பொன் கட்டை அப்படியே ஒரு கட்டில கட்டி போட்டு ஓடு மாத்த போக அந்த அம்மா கேட்கிறா, என்ன தம்பி இதுல கட்டி போட்டு வாரா? இல்லையம்மா, நான் துவரம் பருப்பு சமைக்க கொண்டு வந்து நான் அந்த துவரம் பருப்பை கட்டி போட்டு இருக்கு, நான் இந்த இடத்துல ஓட்ட மாத்தி போட்டு எடுத்து கொண்டு போறேன் என்று சொன்னோடனே இந்த அம்மா குசினிக்கு போறான். அவ குசினிக்கு போனா தட்டுப்பட்டது அவட்ட அண்டைக்கு பருப்பு இல்லைன்னு அவ பாக்குறா. இனி கடைக்கு போய் பருப்பு வாங்கி கொண்டு வரான்டா கன நேரம் செல்லும். ஆக இந்த தம்பியில பருப்பு எடுத்து சமைச்சு போட்டு அவனுக்கு வேண்டியது வைப்போம். பின் அவசரமா போய் அந்த இடத்துல அவிட்டு பார்த்தா அவ்வளவு பொன்காசு. அப்ப பொன்காசை பார்த்தா அந்த அம்மாவுக்கு மனம் விடாது. அந்த பருப்புன்னு சொன்னவன் பார்த்தா பொண்ணா இருக்கு. பின்ன இந்த அம்மா பொண்ணை வேண்டி அந்த இடத்த வச்சு போட்டு ஓடி போய் கடையில துவரம் பருப்ப வேண்டியன்னு அப்படியே கட்டி போட்டு தூக்கி விட்டான். இப்ப இவன் வேலையெல்லாம் முடிஞ்சு பாட்டி போயிட்டு வாரண்டு போய் தூக்குனா பாரம் கொஞ்சம் குறைவாகணும். பாரம் குறைவா இருந்தா அவருக்கு பார்த்தா துவரம் பருப்பு. என்னம்மா இந்த இடத்துல நான் பொற்காசுகளை வச்சு நான் துவரம் பருப்பு இருக்கேன் தம்பி போய் பேசுற, நீதானே முதல்ல சொன்ன நீ துவரம் பருப்புண்டு. துவரம் பருப்புண்டா துவரம் பருப்பு தானே கிடக்கு, வேறப்ப அந்த இடத்துல பொன் பெற போகுது, ஏனப்ப என்ன பொய்யான ஆக்குறான்னு அந்த அம்மா சொல்றான். இப்ப வகுத்த வகையெல்லாம் கோடி தொகுத்தார் துய்த்து அந்த அம்மாட்ட தான் அந்த பொன் போய் சேர வேண்டும். அப்ப அந்த அம்மாட்ட பொன் போய் சேர வேண்டுமாக இருந்தால் அதை கொண்டு போவதற்கு ஒரு ஆள் வேண்டும். அப்ப ஆள் வேண்டுமாக இருந்த ஒரு மாத்திரம் கிடைச்சிருக்கு. அப்ப இறைவன் அந்த பக்கத்தினங்களுக்கு எதை செய்ய வேணுமோ செய்வான். போய் போறான். போன 4 பொன் தானே வச்சுட்டு வந்தேன் என்ற மினதப்ப நான் ஒரு 10-15 வச்சிருந்தா 10-15 கிடைச்சிருக்கு. நான் அநியாயமா முழுதை கொண்டு போய் அந்த அம்மாவுக்கு கொடுத்துட்டேன் என்று எண்ணி இருக்கிற வகையில வகுத்த வகையில் அது இறைவன் அந்த இடத்துல தர வேண்டும் என்றால் நிச்சயம் அள்ளி கொடுப்பார். விண்ணப்பங்கள் இப்ப கணக்கே இருக்கும். எல்லா எண்ணங்களையும் நல்ல மருமகன் பெற வேண்டும், நல்ல மருமகள் வேண்டும், வெளிநாட்டுக்கு போகணும், வெளிநாட்டில் இந்த பந்தவங்களை கூட்டிக் கொண்டு போகணும்,
ஏதாவது கருவினை உண்டு எண்ணங்கள் எல்லாம் உங்களுக்கு இந்த மனங்களோடி வரும். அது எல்லாத்தையும் இறைவன் நிச்சயமாக செய்வார் என்ற எண்ணங்கள் இருக்கிற வகையில் அந்த காலத்துல இந்த இடத்துல பவுனுகள் எல்லாம் ஒளிச்சு வைக்கிறது அரிசிக்கு. ஏனென்றால் அரிசி களவெடுக்க மாட்டோம். இந்த காலத்திலேயும் எந்த வீட்லயும் அவெல்லாம் அரிசிக்க தான் வைக்கிற இந்த அரிசின்னு நான் சொல்லிடாது. அப்ப அரிசிக்க வைக்கிறது ஏன்? அரிசி களவெடுக்க மாட்டானா கள்ளர். அரிசி களவெடுக்க மாட்டான் அந்த காலக்கள்ளர். இந்த காலக்கள்ளர் முதல் அரிசி தான் களவெடுப்பான், எந்த அரிசிக்கால் கிடக்க மாட்டான். அப்ப அந்த வழக்கம் பண்டைய காலத்திலிருந்து வந்ததாக இருக்கிறது. பண்டைய தமிழர் மரபன்ற நூல்ல இந்த கருத்தை கீவா ஜெகநாதன் பதிவு செய்திருக்கிறார். அப்ப அப்படி பதிவு செய்யப்பட்ட இடத்தை பார்த்தால் அப்ப அந்த இடத்துல ஒரு அம்மா மடிப்பிச்சை போடுங்கோண்டு வார. அப்ப மடிப்பிச்சை போடுங்கோண்டு வந்தால் இந்த அம்மா போய் அரிசி எடுத்து கொண்டு வந்து அள்ளி போட்டா அந்த அரிசிக்கு இருந்த மூக்குத்தி அந்த தட்டத்துல விழுந்து. இப்ப மூக்குத்தி தட்டத்துல விழுந்துடும். அரிசி போட்டாச்சு, எடுக்கவோ விடவோ இந்த மனதின் அம்மா. அப்ப அந்த இடத்த கணவன் பார்த்து கொண்டுங்க, இங்கப்பா இந்த மூக்குத்தி அந்த அம்மாவுக்கு தான் போய் சேர வேண்டும். நீ வீணா ஆசைப்பட்டு அதை எடுக்காத. அப்ப இறைவன் வகுத்த வகுப்பு அந்த இடத்துல அந்த மூக்குத்தி அந்த அம்மாவை போய் சேர வேண்டும் என்பது. ஆகவே இறை நோக்கிலே கடவுள் எங்களுக்கு என்னத்தை செய்ய வேண்டும் எண்ணுகிறாரோ அது நிச்சயமாக நிறைவேறும் என்பதில் எங்களுக்கு எந்த விதமான ஐயப்பாடும் இருக்கக்கூடாது. அந்த எண்ணங்கள்ல ஒன்றுமே வரக்கூடாது. உண்மை நினைக்கும் அது ஒளிந்துட்டு ஒன்றாகும். அன்றி அது வரைக்கும் வந்தெய்தும். ஒன்றை நினையாமல் இக்கினும் முன் வந்தெய்தும் என்னை ஆளுமை செஞ்சேன் பாட்டு சொல்லுவோம். ஒன்றை நினைக்கு அது ஒளிந்துட்டு ஒன்றாகும், இன்னொன்றா போய் அன்றி அது வரைக்கும் வந்தெய்தும். சிலவள் அதை வரலாம். ஒன்றை நினையாமல் நிற்பினும் முன்வந்தெய்தும். சிலவளை சில அன்பர்கள் முருகப்பெருமான திருவிழாவுக்கு வெளிநாட்டில இருந்து வரவேணும் மட்டும் நெச்சு கொண்டு இருக்கீங்கள திடீரென்று சிலவளை டிக்கெட் கிடைச்சது. அப்ப அது ஒன்றை நினையாமல் முன்வந்து நிற்பினுக்கு வர முடியல என்று நிற்கிறவர்கள் என்ன தம்பி திடீரென்று வந்துடுறாங்க. என்னன்னு கேட்ட அண்ணா டிக்கெட் கிடைச்சது வந்தது. அப்ப திருப்பி நான் விரைவில் போவேன். திடீர் நினையாமல் முன்வந்து நிற்கும். நினைச்சது வராமல் போனாலும் வரும், நினைச்சது இன்னொன்றாக வந்தாலும் வரும். எல்லாம் இணையாடும் ஈசன் செயல், எல்லாம் ஆட்கொள்கின்ற இறைவனுடைய செயல். ஆகவே வகுத்த வகையல்லால் கோடி தொகுத்தாருக்கும் துய்த்தல் அல்ல வகையில் என்னுடைய கருத்தை இத்துடன் நான் நிறைவு செய்கின்றேன். என்றால் எனக்கு தரப்பட்ட நேரம் 20 நிமிடங்கள். அதற்கு மேலாக நான் செல்ல விரும்பவில்லை. எல்லாம் வல்ல மயிலை தந்து எம்மை ஆளுகின்ற சொந்த பெருமான் அவருடைய திருவடி கமலங்களை ஏற்றி வணங்கி நின்று என்னுடைய குருவானவர் தந்தையாருமான பெரும்புலவர் முருகலையாவுடைய தாமரை கொண்ட பொற்பாதங்களை போற்றி வணங்கி விடைபெறுவதுடன் என்னை அழைத்து பெருமைப்படுத்தி என்னுடைய அன்புள்ளங்கள் 3ஆம் திருவிழா உயகாரர்கள் யாவேருக்கும் என்னுடைய அன்புகள் அந்த நன்றி வணக்கத்தை தெரிவித்து என்னுடைய கருத்துக்களை அருமையாக கேட்டு என்னுடைய அடியார் உள்ளங்களுக்கும் நன்றியை தெரிவித்து அராலி வடக்கில் செழுமை பூத்த சான்றோர்கள், பெரியோர்கள், புலவர்கள், பண்டிதர்கள் எல்லோரையும் என்னுடைய தலைமீதாக ஏற்றி வைத்து வணங்கி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.